எனவே தற்போதைய நகலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில மணி நேரங்களில் பெங்கால் புயல் கரையை கடக்க கொண்டிருப்பதால் அங்குள்ள நிலைமையை பார்க்கலாம். ஆனந்த் சொல்லுங்க. வணக்கம் பழமொழி. எனவே இப்போ இருக்க நிலைமை எப்படி இருக்குன்னா உம்மால் தரமாக இருக்குது பழமொழி. பார்த்தீங்கன்னா நான் ரோட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த அலை வந்து எங்கே வரைக்கும் கால் வரைக்கும் வந்துட்டு போயிட்டுருக்கு. நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை. ஆனந்த் இப்போ அங்கே காற்று எப்படி எடுத்து கொண்டிருக்கிறது? பழமொழி இப்போ இங்கே காற்று வந்து புஷ் புஷ் அப்படின்னு அடித்து கொண்டிருக்கிறது பழமொழி. எனவே கடற்கரைகளில் சீரான கட்டுப்பாட்டில் உள்ளதான ரொம்ப சிறப்பான கட்டுப்பாட்டில் உள்ளது பழமொழி. நீங்களே அங்கே பாருங்க, 2 ஒக்கால ஒளி தாய்லி இவங்கெல்லாம் செத்து. சாரி பழமொழி. இப்போ இருக்க சூழ்நிலையில் இந்த தாய்லிகளுக்கு இந்த செல்ஃபி மிகவும் அவசியம் போலானது. எனவே தங்களின் உயிரை கூட பணயம் வைத்து எவ்வளோ கட்டுப்பாடு போட்டாலும் ஃபாலோ கூதி பண்ணுறது கிடையாது. நம்ம போடுற போஸ்ட்டை 4 பேர் இன்ஸ்டாவில் பார்க்கணும், நம்ம கூதியை பார்க்கணும்னு சொல்கிறதுக்காக வரானுங்க. எனவே இவங்க சாவுறதுலாம் தப்பு இல்லை பழமொழி. உங்களால அந்த 2 தாய்லிகளை அடிச்சு பத்த முடியுமா ஆனந்த்? இல்லை பழமொழி, அது என்னால் முடியாது. இப்போ இவங்களுக்கு நல்லது நான் சொன்னாலுமே இந்த தாலியை கஞ்சா பதில் நைட் என்னை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அதனால இவங்க போக்கிலே விட்டணும் பழமொழி. உங்க தகவலுக்கு நன்றி ஆனந்த். ஆனந்த் இப்ப சொல்லுங்க, இன்னும் சற்று நேரத்தில் பெஞ்சா புயல் கரையை கடக்க இருக்கிறது. இப்ப புயல் வந்தாலுமே நம்மளால அதை எதிர்கொள்ள முடியுமா? தேவையான எக்யூப்மெண்ட் மீட்பு பணிலாம் நிறைய இருக்காங்களா? பழமொழி, கண்டிப்பா நம்மகிட்ட தேவையான எக்யூப்மெண்ட் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி புயல் 10 வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய நம்மகிட்ட சக்தி இருக்கு பழமொழி. அதை கொஞ்சம் காமிங்க. டிராக்டர் 2, ட்ரம் 4, கம்பம் 3, சுத்தியல் 2, அருவா 1, சில்வர் குடம் 2, 20 அடி பைப் 1, லாகர் வீக் ரொம்ப 4. எனவே நம்மளால கண்டிப்பா எதிர்கொள்ள முடியும் பழமொழி. உங்க தகவல்களுக்கு நன்றி. புயல் 10 வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய நம்மகிட்ட சக்தி இருக்கு பழமொழி. இந்த காற்றல் தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்க தயாரா இருக்கிறோம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறோம்.